ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் அழகுக்கான 3 கண்ணாடிகள் என்கிற தலைப்பில் 2வது பாகத்தை காணலாம். நேற்றைய செய்தியில் முதல் கண்ணாடி ஆன்மீக ஞானத்தின் கண்ணாடியை பற்றி விவாதித்தோம். இந்த கண்ணாடி உங்களுக்கு இறைவன் அல்லது பரமாத்மாவை காண்பிக்கிறது. மேலும் இது அவருடைய நற்பண்புகள், வார்த்தைகள் மற்றும் செயல்களை பற்றி உங்களுக்கு நினைவூட்டுகிறது. அவருடைய நற்பண்புகள், வார்த்தைகள் மற்றும் செயல்களோடு ஒப்பிடும் பொழுது நீங்கள் எங்கு நிற்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்வதற்கு உங்களுக்கு உதவி செய்கிறது. அந்த நற்பண்புகள், பேசும் வார்த்தைகள் மற்றும் செய்யும் செயல்களை அவரிடம் இருப்பதைப் போல் தன்னுள்ளும் நிறைத்து கொண்டு அவரை பின்பற்றுவதற்கு இது உங்களை தூண்டுகிறது. இறுதியாக இந்த கண்ணாடி இறைவனின் ஆளும் தன்மையை உங்களுக்கு வெளிப்படுத்தி அவருடனான உங்கள் உறவை உங்களுக்கு நினைவூட்டி உறவை வலுப்படுத்தி அவருடன் பல்வேறு வழிகளில் ஆழமான தனிப்பட்ட தொடர்பை ஏற்படுத்துகிறது. இது உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் நன்மையை கொடுக்கும். தினமும் காலையில் படிக்கும் இந்த ஞானம் கடந்த 24 மணி நேரத்தில் உங்கள் சிந்தனையிலும் செயல்களை செய்யும் போதும் என்னென்ன தவறுகளை செய்தீர்கள் என்பதையும் பரமாத்மாவுடன் தொடர்பை பேணுவதில் நீங்கள் செய்த தவறுகளையும் பார்க்கவும் உணரவும் உதவுகிறது. அதே நேரத்தில் நீங்கள் செய்த நேர்மறையான செயல்களையும் பார்க்க உதவுகிறது. மேலும் எதிர்காலத்தில் அதே செயல்களை செய்வதற்கு ஊக்கம் கொடுக்கின்றது. ஆன்மீக ஞானத்தின் கண்ணாடி வரும் நாளில் கவனமாக இருக்கவும், எண்ணங்களை உருவாக்கவும், செயல்களை செய்யவும், நீங்கள் படித்தவற்றின் அடிப்படையில் பரமாத்மாவுடன் உறவை அனுபவிக்கவும் உதவுகிறது. காலையில் படிக்கும் ஆன்மீக ஞானம் அந்த நேரத்தில் அவர்களுக்கு தேவையானது என்பது பலரின் பொதுவான அனுபவம். உங்களுடைய கடந்த 24 மணி நேரத்தின் செயல்பாடுகள் மற்றும் மனநிலையின் துல்லியமான பிரதிபலிப்பு, மேலும் தனக்காகவும் தன்னுடைய உறவுகளுக்காகவும் தன்னுடைய தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையில் வருகின்ற பல்வேறு விதமான எதிர்மறை சூழ்நிலைகளை எதிர்நோக்குவதற்காகவும் நமக்கு தேவைப்படுகின்ற சில விஷயங்களை கொடுப்பதுதான் அன்று நாம் படிக்கும் ஆன்மீக ஞானம் ஆகும். இது ஆன்மீக ஈர்ப்பு விதி. நமது உணர்வு மற்றும் மனதின் தேவைகளை ஒத்த இயல்புடைய ஆன்மீக ஞானத்தை நம்மை நோக்கி ஈர்க்கின்றன. மேலும் இறைவன் நம்மிடம் தினமும் பகிரும் ஆன்மீக ஞானத்தின் மூலம் வாழ்க்கையை பற்றிய நமது அனைத்து சந்தேகங்களையும் தெளிவுபடுத்துகிறார். மேலும் நமது அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்கின்றார். இதன் மூலம் அவருக்கு நெருக்கத்தில் நாம் செல்கின்றோம். ஓம் சாந்தி.